வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட் உங்களுக்கு புரியும். முதல்ல நம்ம இந்த அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இது தனியா ஊறட்டும். இப்போ அடுத்ததா நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லா கழுவிட்டு 4 பாகமா கீறி எடுத்துருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு கீறி எடுத்துருக்கோம். கீழ்பாகம் வரைக்கும் கீறாதீங்க. இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய், இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இது இப்போ கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காவை எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வதக்கணும்ல, அதே எண்ணெய் தான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் கடுகு, மிளகு கொஞ்சமாக சேர்த்துப்போம். அடுத்ததா சீரகம் கொஞ்சம், ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததா வெந்தயம், கொஞ்சம் போல பெருங்காயம், இன்னைக்கு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம், அடுத்ததா ஒரு 2 வரமிளகா, கொஞ்சம் போல கருவேப்பிலை, தட்டி வச்சிருக்க பூண்டு தட்டி போடுங்க, அப்பதான் வாசனையா இருக்கும்.
இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. அடுத்ததா நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி பழம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கணும். அதுக்காக இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிருங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடி, காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். இந்த அளவுக்கு போட்டால் போதும். அடுத்ததான் சாம்பார் பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். குழம்பு ருசியாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ அடுத்ததான் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்பவே சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார். நான் என்ன மெஷர்மெண்ட் சொன்னனோ அதே மெஷர்மெண்ட்ல ட்ரை பண்ணுங்க, உண்மையிலேயே நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ கீழ இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.